விழுப்புரத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து போக்குவரத்து தொழிலாளர்கள் இன்று பணிக்கு திரும்பிவிட்டனர். அதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜோதி நரசிம்மன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் தகவல்களை கேட்டு பெறலாம். ஜோதி நரசிம்மன், இன்று முழுமையாக போக்குவரத்து, அரசு பேருந்து போக்குவரத்து சீரடைந்து விட்டதா? நிலைமையை சொல்லுங்க. பத்மபிரியா, அதாவது விழுப்புரம் நகரம் என்பது மிக முக்கியமான ஒரு நகரம். வட தென் மாவட்டங்களை, தமிழகத்தின் வட தென் மாவட்டங்களை இணைக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரமாக விழுப்புரம் திகழ்ந்து வருகிறது. கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்று வந்த இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய வேலைநிறுத்தம் காரணமாக பெருமளவு அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. குறிப்பாக இன்று அதிகாலை முதலே அரசு பேருந்துகள் பெருமளவு இயங்க ஆரம்பித்திருக்கு. கோடை விடுமுறை விடுத்து அனைத்து ஊர்களுக்கும் செல்லக்கூடிய பொதுமக்கள் அதிக அளவில் தற்போது வந்திருக்கிறார். தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சி குறிப்பாக விழுப்புரத்திலிருந்து சென்னை மற்றும் வேலூர், புதுச்சேரி, கோயம்புத்தூர், சேலம், ஈரோடு மற்றும் ராமேஸ்வரம், மதுரை உள்ளிட்ட பல்வேறு நகர்களுக்கு செல்லக்கூடிய பேருந்து நிறுத்தம் இது. விழுப்புரத்தின் இந்த புதிய பேருந்து நிறுத்தத்திலிருந்து அரசு பேருந்துகள் அதிக அளவில் இயங்குவதால் பொதுமக்கள் பெருமளவு இந்த பகுதியிலே வந்திருக்கிறார்கள். அவர்கள் வெளியூர்களுக்கு செல்வதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். கோடை விடுமுறை என்பது அவர்களுக்கு கூடுதலாக இருந்தாலும் கூட தற்போது வெளியூருக்கு செல்கிற பயணிகள் பெருமளவு இந்த பகுதியிலே வந்திருக்கிறார்கள். பத்மபிரியா. ஜோதி நரசிம்மன், அனைத்து தொழிலாளர்களும் பணிக்கு திரும்பிவிட்டார்களா? அதே போல தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டவர்களின் நிலை என்ன? அது பற்றி எல்லாம் விரிவாக சொல்லுங்கள். கணேஷ், அதாவது கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற இந்த தொழிற்சங்க போராட்டத்தை தொடர்ந்து குறிப்பிட்ட சில தொழிற்சங்கங்களை சார்ந்தவர்கள் மட்டுமே தான் பணியில் இருந்ததாக தெரிவித்திருந்தார்கள். இருந்தாலும் கூட விழுப்புரம் மாவட்டத்தில் 80% மேல் அரசு பேருந்துகள் இயங்கவில்லை. தனியார் பள்ளிகளில் உள்ள வாகன ஓட்டுநர்களை கொண்டுதான் பேருந்துகளை சில ஊர்களுக்கு இயக்கினார்கள். அதுவும் குறிப்பாக நகர பேருந்துகள் மட்டுமே இயக்கப்பட்டது. நேற்று பேச்சுவார்த்தை முடிவுக்கு வந்த நிலையில் இன்று அதிகாலை அனைத்து தொழிற்சங்களை சார்ந்த ஊழியர்களும் தற்போது பணிக்கு திரும்பியிருக்கிறார்கள். தற்காலிக பணியாளர்கள் பற்றிய மற்ற விவரங்கள் எதுவும் இதுவரை தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் யாரும் இப்போது பணிக்கு வரவில்லை என்று தெரிகிறது. கணேஷ்.